கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது சங்கீதம் 6வது வசனம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களுக்கு தேவன்தான் அஸ்திபாரமாக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை நாம் கர்த்தர் மேலே தான் கட்டி எழுப்பணும். கர்த்தரே நமக்கு கண்மலையான அஸ்திவாரம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். யாரெல்லாம் தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உறவுகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கிறார். தூர தேசங்களிலே யாரெல்லாம் அகதிகளாக சுற்றித் திரிகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தாமே அடைக்கலமாக இருக்கிறார். தூர தேசமாக இருந்தாலும் சரி, கிட்டத்து தேசமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாசம் பண்ணுவதற்கு வீடு வாசலை கர்த்தர்தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நான் ஆண்டவரை அறியாத ஒரு சிறுவனாயிருந்தேன், ஒரு வாலிபனாயிருந்தேன், பெற்றோரை இழந்தவனாயிருந்தேன். எனக்கு ஆறுதல் சொல்லவும் என் கண்ணீரை துடைக்கவும் எனக்கு யாரும் இல்லை. ஆனால் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியருடைய ஆலோசனையின்படியாக தினசரி என் வேலையை துவங்குவதற்கு முன்பாக நான் சங்கீத பகுதியை தியானிப்பது வழக்கம். நான் அப்பொழுது ஒரு ஹோட்டலில் சமையல் கலைஞராக இருந்தேன். இப்போ இருக்கிற மாதிரி கேஸெல்லாம் கிடையாது. சுற்றி 3 அடுப்புகளிலே பெரிய பெரிய விறகுகளை தூக்கி போட்டு எரிக்க வேண்டும். அவைகள் நடுவிலே நான் நின்று கொண்டிருப்பேன். மனச்சோர்வும் உடல் சோர்வும் அதிகமாய் காணப்படும். என்னை விசாரிக்கவோ என் வாழ்வில் அக்கறை காட்டவோ எனக்காக கண்ணீர் சிந்தவோ யாரும் இல்லாத ஒரு காலம் அது. அந்த வேளையிலே புகழ்பெற்ற அந்த ஊழியர் மருத்துவருடைய ஆலோசனையின்படியாக தினசரி நான் சங்கீதத்தை வாசித்து கொண்டு வந்த பொழுது இந்த வசனத்தின் வழியாக தேவன் என்னோடு பேசினார். இதே சங்கீதம் 68 ஆண்டவராகிய கர்த்தர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தை எனக்கு கிடைத்து ஒரு 6 மாதங்களுக்குள்ளாக நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நகமும் சதையும் போல, மலரும் மனமும் போல நானும் என் துணைவியாரும் என்று கிறிஸ்துவுக்கென்று இணைவறியாமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேகர் சொல்லுவார்கள், ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி கர்த்தர் உங்களை இணைச்சிருக்கிறார் பாஸ்டர்பாங்க. பாஸ்டர், உங்களை மாதிரி ஒரு குடும்பம் எங்களுக்கு இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? அப்படி சொல்லக்கூடியவர்கள் அநேகர். இதற்கெல்லாம் யார் காரணம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் காரணம். ஒருவேளை அநேக காலங்களாக குடும்ப வாழ்க்கைக்காக, திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டும். தேவன் உங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு நல்ல மனைவியை தேவன் தருவார். நல்ல கணவனை தேவன் உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, வாழ்வதற்கு வழியில்லாமல் இருப்பவர்களுக்கு தேவனே கரிசனையாக நோக்கி பார்க்கிறார். யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார்.
ஒத்தாசை வரக்கூடிய பர்வதத்திலிருந்து எல்லா உதவிகளையும் அவர்தானே அனுப்புகிறார். அதனாலே தான் ஃபாதர் இப்படி பாடினார், உதவி வரும் கண்மலை மேல் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் என்று ஃபாதர் பாடினார். பிரியமானவர்களே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடியவராயிருக்கிறார். நீங்கள் வேலைக்கென்று அலைந்து திரிய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய அலைச்சல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். ஆம், உங்களுடைய கல்வி முடிந்தவுடன் ஒரு அருமையான உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற திறமையான வேலையை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். உங்களுடைய ஜீவனத்துக்கு தேவையான போஜனங்களை சம்பாதிப்பதற்கும் தேவையான தொழிலையும் தேவையான பணத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அதன் ரகசியம் என்ன? உங்களுடைய வாழ்வின் ஆதாரம் லோன்கள் அல்ல, கடன்கள் அல்ல, கந்துவட்டிக்காரர்கள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் யார்? உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் இயேசு கிறிஸ்துதானே. போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று நினையுங்கள். அதைவிட சாலச் சிறந்தது ஒன்றுமே கிடையாது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேவன் விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன். அநீதியாக யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேவனுடைய சமூகத்திலே நீதியான விடுதலை கிடைக்கும். கர்த்தர் உங்களை கட்டவிழ்க்கும் பொழுது யாரும் உங்களை கட்ட முடியாது. தேவன் ஒருவரை விடுதலை செய்யும் பொழுது அந்த நபரை எந்த சங்கிலிகளும் கட்டி அடிமைப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, நம்ம தேவனுடைய கிரியைகள் பயங்கரமானவைகள். கட்டுண்டவர்களை தம்முடைய வல்லமையினாலே கர்த்தர் விடுதலையாக்குவார். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நீதிமான்களும் இருக்கிறாங்க, துரோகிகளும் இருக்கிறாங்க. கர்த்தர் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார், துரோகிகளை தண்டிக்கிறார். நீதிமான்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியிலே தங்கும்படி தண்டிக்கிறார். துரோகிகள் எங்கெல்லாம் தங்கியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் இருக்காது. ஒருவேளை காசு பணம் இருக்கலாம், தோட்டம் துறவுகள் இருக்கலாம், மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஆறுதல் கிடையாது. பிரியமானவர்களே, துரோகிகள் அநியாயத்தினாலும் தங்களுடைய சுய பலத்தினாலும் துரோகம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு அநேக பொருள்களை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க சம்பாதிக்கிற பொருள்களை அவங்களால அனுபவிக்க முடியாது. துன்மார்க்கனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு சித்திக்காது. அவனுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. ஆசீர்வாதமே இல்லாத வறண்ட பூமியிலெல்லாம் அவன் தங்கியிருப்பான். மற்றவங்களுடைய இரத்தத்தை சிந்தினவ தன்னுடைய இரத்தத்தை கண்டிப்பாக சிந்தியே ஆகணும். இது தேவனுடைய நீதி. இதுதான் அவருடைய அருமையான நியாய தீர்ப்பு. பிரியமானவர்களே, அதனால் இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவன் உங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் அறுத்து உங்களை விடுதலையாக்குவார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் ஊழியங்களை தாங்குங்க. கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.